இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு கடைசியில் இந்த மயானம் காக்க வைத்து விட்டாயே கைலை வாஷா. கருணை கடலே, முக்கண் மூர்த்தியை எக்காலமும் போற்றுகின்ற ஏகாந்தமே, உன்னை பணிகின்றேன் ஐயா, உன்னை பணிகின்றேன் ஐயா, பணிகின்றேன், உன்னை பணிகின்றேன், உன்னை பணிகின்றேன். ஒரு ஜான் இடத்துக்குள்ளே உள்ளங்கையை அகலத்திலே, ஒரு ஜான் இடத்துக்குள்ளே உள்ளங்கையை அகலத்திலே படுத்திருந்த 10 மாசம் பயணம் என்னும் தூக்கத்தில் ஆசமான வீடு இது மனிதர் வாழும் கூடு, உல்லாசமான வீடு இது மனிதர் வாழும் கூடு. ஒரு ஜான் இடத்துக்குள்ளே உள்ளங்கையை அகலத்திலே படுத்திருந்தேன் 10 மாதம் பயணம் என்னும் தூக்கத்திலே, உல்லாசமான வீடு ஒரு மனிதன் வாழும் கூடு, உல்லாசமான வீடு ஒரு மனிதன் வாழும் கூடு. ஒரு ஜான் இடத்துக்குள்ளே உள்ளங்கையை அகலத்திலே, ஒரு ஜான் இடத்துக்குள்ளே உள்ளங்கையை அகலத்திலே படுத்திருந்த 10 மாசம் பயணம் என்னும் தூக்கத்தில் ஆசமான வீடு இது மனிதர் வாழும் கூடு, உல்லாசமான வீடு இது மனிதர் வாழும் கூடு. 62 கண்ணே இறைவா, 62 கண்ணே என்னையே அனுப்பி வச்சான், இதனோடு 4 புள்ளி எடுத்துமே மேலே வச்சான், இதனோடு 4 புள்ளி எடுத்துமே மேலே வச்சான். ஆசமான வீடு நான் அடைந்திடும் வினோதம், இது இறைவன் தந்த சாபம், நான் அடைந்திடும் வினோதம். ஒரு ஜான் இடத்துக்குள்ளே உள்ளங்கையை அகலத்திலே படுத்திருந்த 10 மாசம் பயணம் என்னும் தூக்கத்தில் லாசமான வீடு இது மனிதர் வாழும் கூடு, உல்லாசமான வீடு இது மனிதர் வாழும் கூடு. உக்கணாங்குருவி எல்லாம் தன்னுடைய கூட்டுக்குள்ளே துளிர்வட்ட மாடுதன்று பூமியே சதமில்லை, துளிர்வட்ட மாடுதன்று பூமியே சதமில்லை, இறைவன் தந்த சாவோ நான் அடைந்திடும் வினோதம், இது இறைவன் தந்த சாவோ அடைந்திடும் வினோதம். ஒரு ஜான் இடத்துக்குள்ளே உள்ளங்கையை அகலத்திலே படுத்திருந்த 10 மாசம் பயணம் என்னும் தூக்கத்தில் லாசமான வீடு இந்த மனிதர் வாழும் கூடு, உல்லாசமான வீடு இது மனிதர் வாழும் கூடு. உப்பிட்டவரை உள்ளளவும் நினைத்து வாழ்ந்த நான் என் குடிகளுக்கு என்ன துரோகம் செய்தேன்? சத்தியம் நிலைக்க, தர்மம் தலைகாக்க தர்மம் தலைகாக்க அயாள சிந்தனையுடைய சன்மார்க்கனுக்கா இந்த சதி? உடலும் உயிரும் உன்னையே பூஜித்து வந்த உத்தமனுக்கா இந்த கதி? ஒரு மாற்றம், நான் முன்மருந்த நிலையும் தற்காலம் கருத்த கவையும் சுமந்து நிற்பதைக் கண்டா என் மனமே விவரிக்கின்றது. ஆண்டவா, எனக்கு ஏனப்பா இந்த நிலை? எனக்கு ஏனப்பா இந்த நிலை? எனக்கு ஏனப்பா, எனக்கு ஏனப்பா இந்த நிலை? எனக்கு ஏனப்பா இந்த நிலை? ஏன் எனக்கு இந்த நிலை? ஏன் எனக்கு இந்த நிலை? ஏன் எனக்கு இந்த நிலை? இறைவா நீ தந்த துன்ப நிலை. ஏன் எனக்கு இந்த நிலை?
அரியோடு போடும் சத்தம் நான் பாவி உனக்கேன் செய்தேன் எனக்கு இந்த நிலை இறைவா நீ தந்த துன்ப நிலை எனக்கு இந்த நிலை குளிரான பனியோ பன்னீரானது இறைவா குளிரான பனியோ பன்னீரானது குளிர்வாடை வெண்சாமரம் வீசுது துருநாற்ற வாடை மணமாகுது சுடுகாட்டு சாம்பல் சந்தனம் பூகுது ஏன் எனக்கு இந்த நிலை ஆணி தந்த துன்ப நிலை ஏன் எனக்கு இந்த நிலை பிணத்தோடு வாடை மணமாகுது இவ்விடத்தோடு வாழை மனமாகிது பிரியாத உள்ளம் பிரிந்தோடு பிரியாத உள்ளம் பிரிந்தோடுது சுகமான தூக்கம் அறியேனிது ஓட கூட்டம் அலைமோதுது ஆட்டு கம்பல் சந்தனம் பூ குட்டிய பேசாது கூட்டம் எட்டி எட்டி பாக்குது குட்டியாட்டு கூட்டம் எல்லாம் எட்டி எட்டி பாக்குது குட்டிய பேசாது கூட்டம் எட்டி எட்டி பாக்குது குட்டியாட்ட கூட்டம் எல்லாம் எட்டி எட்டி பாக்குது உங்கள் கொட்டான் அத்தனையும் புறவையிட்டு கூவுது வீடு விட்டு அத்தனையும் கூடு விட்டு பாக்குது அத்தனையும் புறவை விட்டு கூவுது விட்டு விட்டு அத்தனையும் கூடு விட்டு பாக்குது குட்டிய பேசாது கூட்டம் கூவிய அழைக்குது வேதகமா எந்த நூல்ல வேதகமா வேதகமா எந்த உள்ளவும் வேதகமா ஏய் பேய்களே இல்ல கேட்கல சாமி கேட்கல மைக் அந்த ஆன் பண்ணுங்க தம்பி இந்த மைய போட்டு இந்த மைய ஏய் பேய்களே ஐயா நாங்கள் தானையா இந்த சுடுகாட்டில் வாழக்கூடிய பேய்கள். யார் நீங்கள்? நாங்கள் பேய்கள் ஐயா, இந்த சுடுகாட்டில் வசித்துக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிற பேய்கள் ஐயா. முன்னொரு காலத்தில் மனிதர்களாக இருந்து இன்றைக்கு பேய் இனங்களாக அலைந்து கொண்டிருக்கின்றீர்கள். ஆமாம் ஐயா, ஆமாம் ஐயா. மிரட்டி கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய மிரட்டைக்கெல்லாம் நான் அப்பாற்பட்டவன், என்னிடத்திலே வேண்டாம். ஐயா, இங்கு வருகின்ற மனிதர்கள் அனைவரும் பிணத்தை கொண்டு வருவார்கள், எரிப்பார்கள் அல்லது பிதைப்பார்கள். சிறிது நேரம் அழுதுவிட்டு சென்று விடுவார்கள். தாங்கள் மட்டும் தாங்களை கவனித்துக் கொண்டிருக்கிறோம். வந்ததில் இருந்து இறைவா இறைவா என்று அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறீர்களே, தாங்களை நெருங்கி வருகின்றோம், வர முடியவில்லை. அக்கினி சுவாலையாக வீசுகிறது. தெய்வீக புருஷனாக தென்படுகிறீர்கள். ஐயா, எங்கு பிறந்தீர்கள், எங்கு வளர்ந்தீர்கள், தாங்கள் வரலாறை கூறுங்கள் ஐயா. நான் யார், நீ யார், கேள்விகள் கேட்க வைப்பதும் யார்? அதற்குரிய தலைவன் ஈசன், அவனே நாடகம் நடத்துகின்றான். இங்கே வருவோர்கள் நல்லதையே செய்து, அறத்தை செய்து, தர்மத்தை செய்து வள்ளலாக வாழ்ந்து கொண்டு வாரி வாரி வழங்கியே அழைத்தால் நான் வருவேன் மாளிகையின் வாசலுக்கே. ஏனோ அவசரமோ என்னை அழைக்கும் வானுலகே என்ற தத்துவத்தின்படி அவரும் உறங்கிக் கொண்டிருக்கிறார். இன்னொருவர் அநீதியையும் அட்டூழியத்தையும் அதர்மத்தையும் செய்து கொண்டு, ஆடாதே மனிதா நீ ஆடாதே, ஆட்டம் போட்டால் அடங்கிடுவாய் மனிதா, அந்த ஆண்டவன் தான் சாவி கொடுத்து ஆட்டி வைக்கிறான், ஆடி வைத்த வாழ்க்கையெல்லாம் பூட்டி வைக்கிறான் என்ற தத்துவத்தின்படியும் அவரும் இங்கே உறங்கிக் கொண்டிருக்கிறாய். மண்ணாசையும் பொன்னாசையும் பெண்ணாசையும் கொண்டு பேதுருவாகி செத்து மடிந்து இங்கே உறங்கிக் கொண்டிருக்கிறார். ஆகவே யாவருக்கும் எந்த விதமான இடையூறும் செய்யாமல் இலைகளோடு இலைகளாய் மறைந்திருங்கள்.
என் ஜீவிக சரித்திரத்தை சொல்லுகின்றேன். ஐயா ஓடிப்போ. ஐயா, தாங்கள் கூறியபடி காற்றோடு காற்றாக, மரமோடு மரமாக, இலைகளோடு இலைகளாக மறைந்திருந்து கேட்கின்றோம். தாங்கள் வரலாறை கூறுங்கள். என்னுடைய வரலாற்றை சொல்லுகின்றேன். அதோ இலைகளோடு இலைகளாய் மறைந்திருங்கள். என்னுடைய ஜீவிக சரித்திரத்தை சொல்லுகின்றேன். அப்படியே மறைந்திருந்து கேட்கின்றோம் ஐயா. பிறந்தது மண்மே பிறந்தது மண்மேல் 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 நான் பிறந்தது இந்த மண்மேல் இந்த சண்டாளன் பிறந்தது இந்த மண்மேல் 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 பிறந்தது மண்மே இந்த பாவினால் பிறந்தது மண்மே இறப்பதற்கென்றே பேசிடும் நன்னூ இந்த சண்டாளன் இறப்பதற்கென்றே பேசிடும் நூல் நன்னூல் 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 கரந்தனை கூப்பி சுடலையை காக்க கனிவு கொண்டே கனிவு கொண்டே கனிவு கொண்டே தெய்வமே தெய்வமே கரந்தனை கூப்பி இச்சுடலையை காக்க கனிவு கொண்டேன் சிவமே பரந்தந்து ரட்சிப்பாய் சிவமே பாதமே சரங்குவிந்தே துறந்தனர் சுகமோ துறந்தனர் சுகமும் துக்கத்துக்கிடனும் சொல்லும் கண்டே வரவும் தந்து நின் வாழ்த்திட சிவமே பாதம் பணிந்து இறைவா 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 எதுக்கும் உதவா கூடு எதிர்க்கும் உதவா கூடி இது எதுக்கும் உதவா கூடு அதுக்கு எத்தனை எத்தனை பாடு நம் வீட்டிலும் ஒரு வீடு அதுதான் புதும் காடு எதுக்கும் உதவா கூடி இது எத்தனை
யமகாலனை கண்டா அடங்கிடும் சேட்டை, யமகாலனை கண்டா அடங்கிடும் சேட்டை. எதற்கும் உதவா கூடி இது எத்தனை எத்தனை கண்களில் பாடி எதற்கும் உதவாய் கூடி. இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு கடைசியில் இந்த மயானத்தினுடைய காவலனாக, பேய்களினுடைய ஏவலனாக, இறைவனுடைய பாவலனாக இன்று வீற்றிருக்கின்றேன். அன்றொரு நாள் அரியாசனத்திலே அமர்ந்து செங்கோல் வளையா அரசனாக ஆட்சி ஆண்டதொரு காலம். இன்று மயானம் தனிலே பிணம் எரியூட்டுகின்ற இடத்திலே, பிணம் எரியூட்டப்படுகின்ற இடத்திலே பிரேதக்கோள் பிடித்து பிரேதக்கோள் பிடித்து அதன் உடலெங்கும் பூசிக்கொள்ளும் சாம்பலை பூசிக்கொள்ளும் பித்தனாக, பக்தனாக, சித்தனாக உருமாறி இருக்கின்றேன். என்னுடைய அவல நிலையை பார்த்தாயா? என்னுடைய அவல நிலையை பார்த்தீர்களா? ஈசன் எனக்கா விதி அளித்தார், ஈசன் எனக்கா விதி அளித்தார். இறைவா இறைவா இறைவா. இல்லாத கோயிலிலே ஏற்றி வைத்த தீபம் அம்மா, இல்லாத கோயிலிலே ஏற்றி வைத்த தீபம் அம்மா. ஏற்றி வைத்த தீபத்திலே ஏற்றி வைத்த தீபத்திலே ஆண்டவனும் இல்லை அம்மா, ஆண்டவனும் இல்லை அம்மா, ஆண்டவனும் இல்லை அம்மா. இல்லாத இல்லாத கோயிலிலே ஏற்றி வைத்த தீபம் அம்மா. பூட்டி வைத்த கோயிலிலே மாட்டி வைத்த விளக்கு, அதை ஏற்றி வைக்கும் வேளையிலும் இருவருக்குள் வழக்கு, வழக்கும் முடியவில்லை அம்மா, முடியவில்லை அம்மா, வழக்கும் முடியவில்லை அம்மா, விளக்கும் எரியவில்லை அம்மா. இல்லாத கோயிலிலே ஏற்றி வைத்த தீபம் அம்மா. இல்லாத கோவிலிலே ஏற்றி வைத்த தீபம் அம்மா. கண்ணீரில் நீந்துகிறார் கண்ணீளம் தேவி, எங்கோ கண்மூடி தூங்குகிறான் கடவுளெனும் பாவி. கண்ணை மூடி தூங்குகின்றான் கடவுள் என்னும் பாவி. காட்டு வெள்ளம் அம்மா, இது காட்டு வெள்ளம் அம்மா, இரு கரையும் இல்லை அம்மா. இல்லாத கோவிலிலே ஏற்றி வைத்த தீபம் அம்மா. இல்லாத கோவிலிலே ஏற்றி வைத்த தீபம் அம்மா. உண்மையே தெய்வதமே ஒரு வழியை காட்டு, அது உன்னிடத்தில் இல்லை என்றால் சன்னதியை போட்டு. உண்மையே தெய்வதமே ஒரு வழியை காட்டு,
மனசு கொள்ளும் அம்மா இல்லாத கோயிலே ஏற்றி வைத்த தீபம் அம்மா ஏற்றி வைத்த தீபத்திலே ஆண்டவனும் இல்லை அம்மா ஆண்டவனும் இல்லை அம்மா என் வாழ்க்கை வழியாக போய்கொண்டிருக்கிறது. எங்கு போகின்றதோ இறைவா உன்னுடைய வழியிலே நான் செல்கின்றேன். இவ்வழியாயினும் அவ்வழியே நான் கடந்து செல்கின்றேன். கோசிகன் கடனுக்காக கோசிகன் கடனுக்காக பேடிடும் தரகற்காக பெரும் புலையனுக்கு அடிமைப்பட்டேன். தெய்வமே 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 பட்டேன் பெரும் பாவி பட்டேன் பெரும் பாவி கடன் பட்டேன் பெரும் பாவி இருபாவையரை தேரவில்லை என்ற கோபமனாய் மாமுனிவன் கௌசிகற்கு கடன் பட்டேன் பெரும் பாவி கைகவன் விட்டறிந்து உயர மதிரவிய கடன் பட்டே பெரும் பாவி பாவி பட்டதான் இனிமேல் கைகவன் விட்டறிந்து உயர மதிரவிய கடன் பட்டே பெரும் பாவி ஹரிச்சந்திரா பட்ட கடன் கொடுவனவே கோட்டில் இட்டு கிட்டி கட்டி எட்டிக்கல் வைத்து அண்ணாந்து பார்த்த அடிவிது உதை பட்டே பெரும் பாவி பாவி பரவுதரையில் நதியின் கரையில் தரகர் வரவை இரு கதிர் கடன் பட்டே பெரும் பாவி 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 இந்த காசி மாநகரில் விளையோ 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 என்று கூறி மிக்கப்பட்டு பெரும் பாவி பட்டே பெரும் பாவி சிவமே கருணாமூர்த்தியே ஐயா ஐயா கருணை கடலே ஏன் மறந்தாய் சிவமே மறந்தாயோ என்னறிய ஜீவரெல்லாம் உன் அருளில் வாழ்ந்திருக்க என்னை மட்டும் ஏன் மறந்தாய் ஆதி சிவமே ஏன் பிறந்தாய் மகனே ஏன் பிறந்தாயோ உருமாறி செயல் புரிந்தும் உணரக்க நான் மறந்தும் உலக
எதை செய்யவில்லை? அன்பு காட்டி அரவணைத்த கை, பண்பு காட்டி பாசம் கொண்ட கை, கோவில் குளங்களை கட்டிய கை, வெட்டிய கை, நல்லறத்தை செய்த கை. இந்த கை திருவருளும் சிவனடியை அனுதினமும் மறவாத சேவித்திருந்த என் கை திருவருளும் சிவனடியை அனுதினமும் மறவாது சேவித்திருந்த என் கை செங்கோல்மையானந்த சிம்மாசனத்தில் அமர்ந்து செங்கோல் பிடித்த என் கை ஆதித்த மகனாய் ஆச்சாரியார் வசிஷ்டரை ஆடிபரடி பணிந்த என் கை அடிபணிந்திருந்த என் தன்மை மிகு சந்திரவதனாலையும் சந்திரமிகு சந்திராலயம் தனையனையும் தாவி மகிழ்ந்திட்ட என் கை வில்வம் வரிசித்த என் கை பிணக்கிலாவிருந்த என் கை பிணம் எரியும் சுடலையில் வந்து பிணமெறியும் சுடலையில் வந்து ஓலை பிடித்ததன் மேல் என்ன வாழ்க்கை என்ன வாழ்க்கை என்ன வாழ்க்கையடா இறைவா என் வாழ்க்கை என்ன வாழ்க்கை நான் வாழ்ந்தென்ன வாழ்க்கை வாழ்ந்து விட்டேன் ஈசா இது தர்மமா ஈசாயினே தர்மமா ஜெகதீசாயன் மேல் வர்மமா வர்மமோமா ஈசா இது தர்மமா ஜெகதீசாயன் மேல் வர்மமா ஈசா இது தர்மமா தர்மம்மா பாசாங்கு காரணெல்லாம் அறிவுடன் பெற்றெடுத்த ஈசா பரமேசா ஜெகதீசா என் மேல் வர்மமா ஈசா இது தர்மமா தர்மம்மா அடுத்த குடியை கெடுத்து வாழ்ந்து அன்னமிட்டோரை கன்னத்தில் அறைந்து அடிச்சொல் ஏற்றுமாமலை மீது மண்டோரும் சொல்லும் தண்டோராக்கும்படி கௌரவவாதி நரகத்தில் தள்ளி கடை பிறப்பிலே தோற்றும்படி செய்து ஈசா பரமேசா என் மேல் வர்மமா ஈசா இது தர்மமா கைலக்கரசனாகிய தேவாதி தேவனே நான் சூரிய குலத்தினராகிய திருச்செங்கு சக்கரவர்த்திக்கு புத்திரனாக அவதரித்து அங்கம் அருணம் அவந்தியாந்திரம் லாடம் யவனம் ஒட்டியம் கரிசம் கலிங்கம் கன்னடம் கன்னாடம் காசம் காஷ்மீரம் காந்தாரம் காம்போசம் காடம் குருகு குடகம் குரு குந்தலம் குளிந்தம் கூச்சரம் கூகயம் கேரளம் கொங்கணம் கோசலம் சகம் சால்வம் சால்வீரம் சிந்து சிங்களம் சீனம் சூரசேனம் சோனகம் திராவிடம் துளுவம் தெலுங்கம் நிதாடம் நேபாளம் பாஞ்சாலம் பார்ப்பம் பல்லவம் பாண்டியம் புனிதம் போட மகதம் மச்சம் மராடம் மலையாளம் யுகந்திரம் வங்கம் வங்காளம் இதற்பம் கடாரம் நாட்டை நான் ஆண்டதும் போ இறைவா நாட்டை நான் ஆண்டதும் போய் சுடுகாட்டை நீ ஆள வைத்தா தெய்வமே ஈசா இது ஈசாயினே தர்மமா ஜெகதீசாயன் மேல் வர்மமா வர்மம்மா ஏ சந்திரனேன் சபா மண்டபத்தில் எழுத்துச் சொல் பொருள் யாப்பு அணி என்ற பஞ்ச இலக்கண வித்வான்கள் ஓர்புறமும் தம்பூர் வீணை வேணாமிருதங்கம் தாளம் கொடமுலா கொன்னக்கோள் சகடையால் மகடையால் வெண்கொட்டியால் சகல வித்வான்களும் கூடி சாம வேத கீதப்படி சங்கீதம் கேட்ட கையா
சந்திரனே, சபா மண்டபத்தில் முத்து, பவளம், வைரம், வைடூரியம், கோமேதகம், புஷ்பராகம், மாணிக்கம், பச்சை என்ற சிம்மாசனத்தில் இரு அதிரர், சமரதரர், அர்த்தரதரர் போன்ற சதுர்வகை படைகள் தூள நிறைக்கப்பம் செலுத்தி நீதியின் சிகரமுமாய் நேர்மையின் உருவமாய் ஒப்பாருமிக்காருமற்று ஒப்பாருமக்காருமற்று இறைவா 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 என்ன பாதகம் செய்தே இறைவா இறைவா ஜெகதீசாயன் மேல் வர்மம்மா வர்மம்மா. கோட்டை சூழ் அயோத்தி நகர்வாசிகள் ஆகிய குடிகளிட்ட பயிர்களெல்லாம் மழை இல்லாமல் வாடுகிறதென்று என்னிடம் முறையிட நான் வர்ணலோகம் சென்று வர்ணனோடு எதிர்த்து அமரர் புரிந்து அவர்களுக்கு துணையாக அஷ்டவசுக்களும் என்னோடு எதிர்க்க அவர்களை ஜெயிக்கும் பொருட்டு குஞ்சரம் கோடு பிடுங்கி என்னும் திக்குப்பாளர்களை சிறையிலிட்டு நாட்டின் கண்மும் மாறி வளைவது வரும்படி வர்ணனுக்கு உத்தரவிட்டதுமின்றி என் பிதிர்வழியாகிய இச்சுவாகு முதல் 26 பேர்களும் புவியில் திக்கு விஜயம் செய்து பட்டம் பெற்று ஹரிச்சந்திர நாமம் சூட்டி ராஜாங்கம் மாண்டதும் போல் ராஜாங்கம் மாண்டதும் போல் நீ சாங்கமாட வைத்தாய் சிவமே. கிருஷ்ணகத்தாவாகிய பிரம்மதேவனுடைய பாதத்தில் உற்பத்தியாகிய தக்கனுடைய பத்தினியான சுகர்ணி என்பவள் கௌரி விரதம் அனுஷ்டித்து அசுவனி, பரணி, கார்த்திகை, ரோகிணி, மிருகம், மிருகசீரிசம், புனர், பூசம், மகம், ஆகிலியம், அஸ்தம், சித்திரை, சுவாதி, விசாகம், கேட்டை, மூலம், பூராடம், உத்திராடம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்தரட்டாதி, ரேவதி என்ற 26 பெண்மகளுவை பெற்றெடுத்தார். பெண்கள் தக்க பருவம் அடைந்ததும் ரூபலாவண்யமிக்க சந்திரனுக்கு வாகம் செய்து கொடுத்து, ஏ சந்திரனே, என் புத்திரிகளை பாராபட்சம் என்று வாழ்க்கை நடத்த வேண்டும். பௌர்ணமி நாள் அன்று ரோகிணியிடமும் மற்ற நாட்களில் மற்றோரிடமும் கூடி கழிக்கும்படி உத்தரவிட்டு சென்றார். அழகிற் சிறந்த சந்திரனானவன் ரோகிணியிடம் அதிகப்பிரியங்காட்டுவதை பார்த்து மனைவிமார்கள் 26 பேர்களும் தந்தையாகிய தக்கனிடம் முறையிட, ஏ சந்திரனே, என் புத்திரிகளை பாராபட்சம் என்று வாழ்க்கை நடத்த வேண்டும். ஆகவே இது தவறிவிட்டாய். ஆகவே உன் சோடக கிளைகள் இழந்து உருமாறி வருந்த போகிறாய் என்று தக்கன் சாபமிட்டு சென்றனரே. சந்திரனானவன் காட்டிற்கு வேட்டையாடி விட்டு சென்று பாராயணம் செய்ய போகின்ற போது ஓர் பரிமள வாசனையும் மஞ்சள் நிறமாக இருப்பதை பார்த்து தக்கன் கோபம் கொண்டு இத்தடாகத்திலே ஆண்கள் நீராடினால் பெண்களாகவும் பெண்கள் நீராடினால் ஆண்களாகவும் போகக் கடவதென்று சாபமிட்டு சென்றார். இது அறியாத சந்திரனானவன் அத்தடாகத்திலே நீராடி செல்ல சந்திரன் பெண்ணாக மாறியதை பார்த்து மனைவிமார்கள் 26 பேர்களும் தந்தையாகிய தக்கனிடம் பணிந்து முறையிட, அன்னவர் மக்களின் பேரில் இரக்கம் காட்டி பூலோகம் வந்து சரசதல்லவமாய் கொஞ்சி பேசி கணிந்து நிற்க, இந்த சண்டாளன் நான் பிறந்தே, இந்த சண்டாளன் நான் பிறந்தேன். அடியேன் அரசர்க்கெல்லாம் அரசன் ஹரிச்சந்திர சக்கரவர்த்தி ஒருவன் தான் இருக்கின்றான் என்று உலகும் புகழும்படி என் கரத்திலே பிடித்திருந்த செங்கோல் இழந்து தற்சமயம் இந்த பிரேதக்கோளை பிடிக்க வைத்து விட்டாயடா இறைவா. நான் என் செய்வேன், என்ன பாதகம் செய்தேன்? நான் நிகழ்ந்துரைத்தேன்.
சந்திரனுக்கும் பிறந்திருக்கின்றேன். மகா வல்லவனாக இருப்பான். தந்தாரம் என்று பிறதாரம் சிக்க மாட்டான். ஆகவே இக்காட்டிலே வேட்டையாட வர திருச்செங்கு சக்கரவர்த்தி காட்டிற்கு வேட்டையாடி வர என்னை இந்த தடாகத்திலே போட்டுவிட்டு அந்த வனத்திலே போட்டுவிட்டு திருச்செங்கு சக்கரவர்த்தி குழந்தையாகிய என்னை பார்த்து முத்தமிட்டு அதிசயித்து தனக்கும் குழந்தை இல்லாத காரணத்தால் என்னை நாடொரு மேனியுமாக வளர்த்து ஆளாக்கி இந்த கோசலை நாட்டிற்கு மனம் சூடி நாட்டை நான் ஆண்டதும் போ விட்டிறங்கி நாயகியை தொழுதிறங்கி நாடி நான் கண்ணி முன்னே கற்றேறும் கற்சிலையும் கண்முன் தோன்றிட கண்டேன். பொற்றேறும் பொற்சிலையும் போற்றி புகழ்ந்திட கண்டேன். நானும் என் குருவான வசிஷ்டரும் தேரிலேறி கண்ணம்மாபுரி செல்லுகின்ற போது குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாளை என்ற ஐவகை நிலங்களை கடந்து செல்லும் வழியில் ஓர் காளிகாதேவியின் ஆலயம் தெரிந்தன. நானும் என் குருவான வசிஷ்டரும் தேரை விட்டு கீழிறங்கி அம்பாள் காளிகாதேவியை தரிசிக்க செல்லுகின்ற போது மண்ணோடு மண்ணாய் புதைந்திருந்த வில் வாழ் தேர் போன்ற சைனியங்கள் அனைத்தும் என் கண்களுக்கு பொன்மயமாக தெரிந்தன. ஆஹா, இதென்ன நம் கண்களுக்கு மட்டும் பொன்மயமாக தெரிகிறது என்று அம்பாளிடம் கேட்க அம்பாள் பிரசன்னமாகி, ஏ ஹரிச்சந்திரா, இது உன் மூதாதேவனான வர்ணன் என்னிடத்திலே ஒப்படைத்து சென்றிருக்கிறான். இது யார் கண்களுக்கு பொன்மயமாக தெரிகிறதோ அவர்களிடத்திலே கொடுத்து விடு என்று சொல்லிவிட்டு மறைந்து விட்டான். ஆகவே இவை யாவும் கண்களுக்கு பொன்மயமாக தெரிந்து விட்டன. இதை எடுத்துக்கொண்டு போய் கோசலை நாட்டிலே வடக்கு புற தெருவிலே மதிதையன் மகள் வளர்ப்பு சுந்தரி மங்கல்யத்தோடு பிறந்திருக்கிறாள். அவளை மறுக்காது ராஜ்ய பரிவாரம் செய்துவா என்று சொன்னாயே அம்மா, சொன்னாயே தாயே. அம்மா, ஒரே ஒரு வார்த்தை, ஏ ஹரிச்சந்திரா, நீ நாடிழப்பாய் நகரிழப்பாய் மனைவியையும் மகனையும் பிரிவாய். ஒரே ஒரு வார்த்தை, ஒரே ஒரு வார்த்தை, ஒரே ஒரு வார்த்தை ஏன் சொல்லவில்லை? ஏன் சொல்லவில்லை? ஏன் சொல்லவில்லை? அடி சண்டாடி, அடி சண்டாடி பார்த்து யார் போய் சொல்லுவார்? யார் போய் சொல்லுவார்? யார் போய் சொல்லுவார்? இந்த ஏழை வருந்தும் வேளை அதனிடம் யார் போய் சொல்லுவார்? சொல்லுவார். பூமியில் பிணம் சுடும் புலையணுக்கடிமையா இறைவா, இறைவா, இறைவா. பூமியில் பிணம் சுடும் புலையணுக்கடிமையாய் சாமி என்றவன் காலை பிடித்து மனம் துடித்தேன். யார் போய் சொல்லுவார். ஏழை வருந்தும் வேலை அதனிடம் யார் சொல்லுவார்? சொல்லுவார்.
அரகரா சிவமென்று யாரையும் நம்பாமலே அரகரா சிவமென்று பேரையும் தினம் சொல்லி இருப்பேன் கரகுவித்தேன் யாரோ சொல்லுவார். பத்தினியை நம்பி பரதவிக்கும் நிலையை யாரோ சொல்லுவார். விதியே உனக்கொரு முடிவில்லையே இறைவா இறைவா எதற்குமே ஓரளவில்லையா கெதி ஏதும் இல்லாத செங்கோலை இழந்து எதிரேதும் இல்லாத சிறுகோலை அடங்கி யார் போல் இந்த ஏழை வருந்தும் வேலை அதனிடம் யார் போல் என்ன செய்வேன் சொல்லி காசு வாங்கலாம் நான் என்ன செய்வேன் கொல்லிக்காசு வாங்கலானே என்ன செய்வேன் கொல்லிக்காசு வாங்கலானே மன்னாதி மன்னரெல்லாம் தந்தடி நாளில் அடிமையானே என்ன செய்வேன் நாளில் அடிமையான நான் என்ன செய்வேன் நாளில் அடிமையானே நான் என்ன செய்வேன் கொல்லாதி மன்னலானே அம்பெடுத்து பிடித்து ஆயுதங்கள் பிடித்த கையா அம்பெடுத்து பிடித்து ஆயிரங்கள் தொட்ட கையால் எம்புகோல் பிடிக்கலானே நான் என்ன செய்வேன் நான் எம்புகோல் பிடிக்கல நான் என்ன செய்வேன் பிடிக்கிறானே கம்பு கத்தி பிடிக்கலானே காரணியில் படுத்தவரை தட்டி தட்டி எழுப்பினேனோ ஆரடியில் படுத்தவரை தட்டி தட்டி எழுப்பினேனோ இரவாகு கடிமையானே என்ன செய்வேன் இரவாகு கடிமையான நான் என்ன செய்வேன் இரவாகு கடிமையானே நான் என்ன செய்வேன் வீரபகு கடிமையானே செத்த மாடு செத்த மாடு ஊறித்தேனே தேசமும் செங்கோழிலந்தே இந்நாளில் அடிமையான நீ நான் என்ன செய்வேன் இந்நாளில் அடிமையான நான் என்ன செய்வேன் இந்நாளில் அடிமையான நான் என்ன செய்வேன் கதையினை அடிமையானே
என்னுடைய வரலாற்றை சொல்லிவிட்டேன் ஐயா. இதுதானப்பா என்னுடைய சரித்திரமும் ஆஹா. என்னுடைய ஜீவிகமும். ஐயா. இதுதானப்பா என்னுடைய ஜீவிகம். ஐயா. என்னுடைய கதையாவும் உங்களிடத்திலே சொல்லிவிட்டேன். ஐயா, தாங்கள் சரித்திரத்தை கேட்டோம். சற்று முன்னதாக பேய்களாக தாங்கள் முன்னே வந்தோம் அல்லவா? தாங்கள் சரித்திரத்தை கேட்டவுடன் புண்ணிய சொர்க்க பதவி அடைந்து விட்டோம் ஐயா. தாங்கள் கொண்ட சத்தியம் வாழ்க, கீர்த்தி ஓங்குக. சத்தியம் வாழ்க, கீர்த்தி ஓங்குக. பேய்கள் சற்று நேரத்திற்கு முன் ஒன்று சொல்லிவிட்டு சென்றனவே. தத்துவத்தை சொல்லியதா, வாழ்க்கையை பற்றி சொன்னதா? சத்தியம் கீர்த்தி, கீர்த்தி சத்தியம், சத்தியம் கீர்த்தி, கீர்த்தி சத்தியம், சத்திய கீர்த்தி, சத்திய கீர்த்தி, சத்திய கீர்த்தி. என்னுடைய இளவனே, என்னுடைய முதல் அமைச்சனே, என்னுடைய ஆருயிர் தமையனே, எங்கிருக்கிறாயோ? நினைந்து நினைந்து நெஞ்சம் உருகுதே. நீங்கிடாத துன்பம் பெருகுதே. அணைந்த தீபமா, அணைந்த தீபமா ஆகி போனதே. வாழ்க்கை உடைந்து போனதில்லை. அனைத்த தீபமாய் ஆகி போனதே. வாழ்க்கை உடைந்து போனதில்லையானதே. நான் அடைந்த செல்வம் கொள்ளை போனதே. அதனால் அமைதியில் இங்கே அலைய நேர்ந்ததே. நினைந்து 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 நெஞ்சம் உருகுதே. எங்கிருந்து நீ தேடுகின்றாயோ? துன்பகீதமே பாடுகின்றாயோ? இந்த நிலை என்றும் மாறுமோ? உனை காணும் இன்ப நாளுமே வந்து சேருமோ? நினைந்து நினைந்து நெஞ்சும் உருகுதே. நீங்கிடாத துன்பம் பெருகுதே.